இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான மந்திரம். இது ஒரு சிவ மந்திரம், திருமந்திரத்தில் ஒரு பாடல் தான். இது எப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது எப்பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும், எப்பொழுது அமைதி கிடைக்கும்? மந்திரம் நிலைப்பெறும் பொழுது. எப்போ நிலைப்பெறும்? இயக்க நிலையிலிருந்து இயக்கமற்ற நிலைக்கு போகும்போது தான் அமைதி பிறக்கும். கரெக்டா? ஸோ இயக்க நிலை சக்தி, இயக்கமற்ற நிலை சிவன். அதாவது பிளாக் ஹோல், இந்த பிரபஞ்சம் சுத்தி கருப்பா இருக்கு இல்லையா, பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா, அதை சயின்ஸால என்ன கண்டுபிடிக்க முடியல, என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது பியாண்ட் த சயின்ஸ், பியாண்ட் த மெஷர்மெண்ட். அந்த சக்தியை இயக்க நிலையில் உள்ள சக்தியோட இணைக்கும் பொழுது உங்களுக்கு மன அமைதி பிறக்கும். மன அமைதி தான் உங்க வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு முதல் அடித்தளம். அந்த அடித்தளத்தை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம். மன அமைதி இருந்தால் என்ன ஆகும்? எதையுமே நிதானமாக செயல்படுவோம், நிதானமாக பேசுவோம், நிதானமாக வாகனத்தை ஓட்டுவோம், நிதானமாக எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணுவோம். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஸோ மன அமைதிக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சிவாயவோடு அவ்வே தெளிந்து உள்ளத்து ஓத, சிவாயவோடு அவ்வே சிவன் உருவாகும், சிவாயவோடு அவ்வும் தெரிய வல்லார்கள், சிவாயவோடு அவ்வே தெளிந்திருந்தாரே. திருமந்திரம் 981. இப்போ இந்த திருமந்திரம் என்ன சொல்லுது? சிவாய கூட சிவ கூட இணைச்சிக்கோ. அப்போ இது இணைச்சு நீங்க உச்சரிக்கும் பொழுது, இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க என்ன நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி இயக்க நிலையிலேருந்து அமைதி நிலை, அதுதான் முதல் படி. நீங்க ஜெயிக்கணும்னாலும், நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில உள்நிலையில ஆன்மீகத்தில் வளர்ந்தாலும் இந்த அமைதின்ற நிலை மிக முக்கியமான விஷயம். அந்த நிலையிலிருந்து தான் நம்ம கொண்டு போகணும். அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கான அற்புத மந்திரம் சிவாய சிவ. ஸோ வழக்கம் போல இந்த சிவாய சிவன்றது சிம்பிளா இருக்கும். ஆனால் நீங்க உச்சரிப்பை கூட்டிக்கங்க. சிவாய சிவன்றது 48 வாட்டி சொல்லுங்க. சிவாய சிவ, 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 சிவாய சிவ. நான் இப்போ 9 வாட்டி தான் சொல்லியிருக்கேன். நீங்க இது 48 வாட்டி, இன்னும் டைம் இருந்தால் 108 வாட்டி நீங்க இந்த உச்சரிங்க. மந்திரமும் நீங்களும் ஒன்றாகணும். உங்களுக்கு நேரம் இருக்கு. சில டைம்னா நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். 1008 கூட போகலாம், 10,008 கூட போகலாம். அந்த அளவு பவர்ஃபுல்லான இந்த மந்திரம். உங்க மனசு தெளிவாகணும், அமைதியா இருக்கணும். கச்சகச்சன் இருக்கு. நான் இந்த மந்திரம் ஒரு அற்புதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. ஆகையினால இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க. சாப்பிட்டு ஒன்றும் பண்ணாதீங்க. நல்லா காலையில் குளிங்க. குளிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இடுப்பு, முதுகு, கழுத்து எல்லாமே நேராக இருக்கட்டும். நல்ல நிதானமாக முழுமையாக நீங்களும் மந்திரமாக உச்சரிங்க. எல்லாம் வல்ல அம்மையப்பனையும் சிவபகவானையும் வேண்டிட்டு இதை பண்ணுங்க. இதை போய்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சித்திகள் கிடைக்கும், இந்த நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இதுக்கு விட என்ன வேணும் லைஃப்ல? இப்போ உள்ள காலகட்டத்தில் எதை தொட்டாலும் டிஸ்டர்பன்ஸாக வருது, என்ன செஞ்சாலும் டிஸ்டர்பன்ஸாக வருது. அப்போ நம்ம பக்குவ நிலையில இல்லைன்னா சுற்றி உள்ளவங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. வச்சு செஞ்சாங்கன்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ்லேயே வாழ்வோம். நம்ம டிஸ்டர்பன்ஸை வாழ்ந்து ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அடைய விடக்கூடாது. நம்ம எப்போவுமே அமைதியாக இருக்கணும், அமைதியாகவே வாழ்வோம். இந்த அமைதி நிலைக்கும் நம்மளுடைய உச்ச நிலைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு பாலம் தான் இந்த மந்திரம். ஆகையால் சிவாய சிவ, சிவாய சிவ, சிவாய சிவ என்று நாம் உச்சரித்து நம்ம வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நம்ம பெறுவோம்.